இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் புழுங்கல் அரிசியில் ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். பொட்டுக்கடலை மாவு போட்டு அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். புழுங்கரிசி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக வேணாலும் போட்டுங்க, வெள்ளையாக வேணாலும் சொல்லலாம். நான் கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன். ஜீரகம் கொஞ்சம், கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு வாசத்துக்கு தண்ணி ஊற்றுறேன். ஒரு அரை டம்ளர் மாவு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்குங்க. இது கூட உங்களுக்கு கெட்டியாக இருந்தாலும் அப்புறம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பத்தலைனாலும் அதிகமாக இருந்தாலும் இதுதான் முன்னாடி கொஞ்சம் போட்டிருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு அச்சில் வச்சு புழிஞ்சு போட போகிறோம். இந்த மாதிரி உழக்க எண்ணெய் தடவி இதில் வச்சுருக்கேன். ஒரு முறுக்கு போட்டு பாருங்கள். புறன்னு இருந்தால் விட்டுருங்க. கல்லாட்டம் இருந்தால் கூட திருப்பி கொஞ்சம் போது பொட்டுக்கடலை மாவு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், புழுங்கல் அரிசி முறுக்கு தயாராகிடுச்சிங்க. ஒரு கப்பு, ஒரு டம்ளர் அரிசி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கிங்க. அதில் 200 கிராம் அரிசி எடுத்தோம்னா ஒரு டம்ளர் மாவு சமமாக போட்டுக்கிட்டேன். ஒன்றுக்கு ஒன்றே போட்டுக்கலாங்க, அப்போ தான் பொறன்னு இருக்கும். போட்டு மாவை நீங்கள் தண்ணியாட்டம் பசையாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக பசைங்க. அதில் எள், ஓமம், பெருங்காயம், உப்பு, கொஞ்சோண்டு காரத்துக்கு காரம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் மிளகாயை கூட அரைச்சி வடிகட்டி போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு முறுக்கு சுட்டாச்சுங்க. புழுங்கல் அரிசி முறுக்கு. இனி இட்லிக்கு ஊற வைக்கிறப்பலாம் உங்களுக்கு முறுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாவில் நைஸாக கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். முறுக்குக்கு எடுத்து உடனே இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு போட்டு செஞ்சுக்கிங்க. பொட்டுக்கடலை மாவு எப்படி உங்களுக்கு போட்டு பார்த்து ஒரு முறுக்கு செஞ்சு பார்த்து கூட நீங்கள் திருப்பி கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.